வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ ஒரு அருமையான டேஸ்ட்ல ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ண போறோம். கார்லிக் பெப்பர் ரைஸ் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். மிக்ஸி ஜார்ல முதல்ல கொஞ்சமா பூண்டு 4 வத்தல் எடுத்திருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை குறகுறப்பா அடிச்சுட்டு வரலாம். இப்போ கொஞ்சமா இதுல தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்ப கடாயில 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் கொஞ்சம் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், பல்லாரி வெங்காயம், மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 1 போட்டிருக்கேன். வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணுங்கிறது இல்லை, கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இதில் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சாதம் ஏற்கனவே வடித்து வச்சிருக்கோம், அதுல உப்பு சேர்த்திருக்கோம், பார்த்துக்கிட்டு சேர்க்கணும். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியை 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். இதுலேயே இப்போ ஒரு குடமிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன், பச்சை கலர் மிளகாய், அதை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு மிளகாய் வத்தல் குறகுறப்பா அரைச்சிட்டு வந்திருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வடிச்சு வச்ச சாதத்தை இதுல சேர்த்துக்கலாம். பாசுமதி அரிசி தான் நான் வடிச்சு வச்சிருக்கேன், 80% வேக வச்சிருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். இப்படி பொழு பொழுன்னு வடிச்சு வச்சுக்கணும். அதான் வெரைட்டி ரைஸ் சூப்பரா இருக்கும். இதை இப்ப நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெய் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடைசியா கொத்தமல்லி தூவிக்கலாம். கார்லிக் ரைஸ் பெர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க, சூப்பரா இருக்கு டேஸ்ட். பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு சின்ன பிள்ளைங்க குழம்புல எல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க. இந்த மாதிரி மிக்சியில அரைச்சி இது கூட சேர்த்துட்டோன்னா சாப்பிட்டுருவாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.